ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்ஆர்பி போலீஸ் மற்றும் எஸ்ஐ எக்ஸாமிற்கான ஜிகேக்கான மாடல் டெஸ்ட்டு 3 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்ட வீடியோலாம் பார்க்காதவங்க நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அப்படி இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ளே போகலாம். பாலாஜி விஸ்வநாத் பேஸ்வா ஆன ஆண்டு, அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த ஆண்டில் வந்து பாலாஜி விஸ்வநாத் பேஸ்வாவாக ஆனார் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1713. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. பாலாஜி விஸ்வநாத் வந்து பேஸ்வா ஆன ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1713. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் அறிவு மலர்ச்சி காலத்தை நட்சத்திரங்களின் மலை என்று வர்ணித்தவர். இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் எதிர்பார்க்கலாம். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா வில் டூராண்ட். சரிங்களா, ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இந்தியாவின் அறிவு மலர்ச்சி காலத்தை வந்து நட்சத்திரங்களின் மலை என்று வர்ணித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில் டூராண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வேத காலத்தில் செழித்தோங்கிய அரசு, கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த அரசு வந்து பின்வேத காலத்தில் செழித்தோங்கியது அப்படின்னு கேட்குறாங்க. சார் பாஞ்சாலம். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. பின்வேத காலத்தில் செழித்துவங்கிய அரசு எதுன்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். யுவான் ஸ்வாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்த காலம், அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த நூற்றாண்டில் வந்து யுவான் ஸ்வாங் வந்து காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் டி தான் கரெக்டு. கிபி 7ஆம் நூற்றாண்டு. யுவான் ஸ்வாங் வந்து காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்த ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா கிபி 7ஆம் நூற்றாண்டு. இந்த கொஸ்டின் பாருங்கள், எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். இரத்த சிவப்பணுக்களின் வாழ்நாள் காலம் எவ்வளவு? கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து இரத்த சிவப்பணுக்களோட வாழ்நாள் காலம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 120 நாட்கள். சரிங்களா, 120 நாட்கள். இரத்த சிவப்பணுக்களின் வாழ்நாள் காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120 நாட்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நியூரோஜெனிக் இதய துடிப்பிற்கு எடுத்துக்காட்டு. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து நியூரோஜெனிக் இதய துடிப்பிற்கு எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஏ அண்ட் பி. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. பாருங்கள், ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அதாவது வலைத்தசை புழுக்கள், கணுக்காலிகள், இது ரெண்டுமே வந்து நியூரோஜெனிக் இதய துடிப்புக்கு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அக்கால மனிதனுக்கு எத்தனை அடிப்படை தேவைகள் மட்டுமே இருந்தன? ஆன்சர் 3. அக்கால மனிதனுக்கு 3 அடிப்படை தேவைகள் மட்டுமே இருந்தன. இந்த கொஸ்டின் பாருங்கள், எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் இதுவும். கன்னட மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. ஒரு ஆன்சர் 2008. சரிங்களா, 2008. 2008 தான் வந்து கன்னட மொழி வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. அதே மாதிரி வந்து 2004 வந்து தமிழ் மொழி, சரிங்களா, தமிழ் மொழி வந்து 2004 வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இந்த கொஷினும் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் தான். குடியுரிமை சட்டம் வந்து எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் 1955. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1955. அதே மாதிரி குடியுரிமை பெறுதல் வந்து 5 வழிகளில் வந்து குடியுரிமை பெறலாம். குடியுரிமை இழத்தலுக்கு வந்து 3 வழிகள். சரிங்களா, குடியுரிமை பெறுவதற்கு 5 வழிகள், குடியுரிமை இழத்தலுக்கு வந்து 3 வழிகள். குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1955. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரப்பர் தோட்டம் முதலில் உருவாக்கப்பட்ட ஆண்டு, அதாவது ரப்பர் தோட்டம் வந்து எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் பாருங்கள், 1902. சரிங்களா, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 1902ஆம் ஆண்டு தான் வந்து ரப்பர் தோட்டம் வந்து முதல்ல உருவாக்கப்பட்டது. அதாவது எந்த மாநிலத்தில் உருவாக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்தில் 1902ஆம் ஆண்டில் உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுங்க எல்லாத்தையும். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம். இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் எதுனா புதுடெல்லி. சரிங்களா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. புதுடெல்லியில் தான் வந்து இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்தியா தனது முதல் அணுசோதனையை நடத்திய ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 1974. இந்தியா வந்து தனது முதல் அணுசோதனையை நடத்திய ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1974. ஆக்ராவில் சூர் வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர். கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து ஆக்ராவில் சூர் வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யார் கேட்குறாங்க. ஆன்சர் ஷெர்ஷா. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஆக்ராவில் சூர் வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யாருன்னா ஷெர்ஷா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நிலங்களால் சூழப்பட்ட நாடு. ஆன்சர் பூட்டான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நிலங்களால் சூழப்பட்ட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பூட்டான். இந்திய கடற்கரையின் நீளம். இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்திய கடற்கரையின் நீளம் எவ்வளோன்னு, அதாவது எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் பாருங்கள். 6100 கிலோமீட்டர். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. வருவாய்த்துறை அலுவலராக இருந்த பேஷ்வா ஆனவர். அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து யார் வந்து வருவாய்த்துறை அலுவலராக பணியாற்றி பேஷ்வா ஆனவர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாலாஜி விஸ்வநாத். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பேஷ்வா பாலாஜி பாஜிராவின் காலத்தில் மராத்திய தளபதியாக இருந்தவர். அதாவது பேஷ்வா பாலாஜி பாஜிராவின் காலத்தில் வந்து மராத்திய தளபதியாக இருந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். ரகுஜி பன்ஸ்லே. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 1920ஆம் ஆண்டு அணுவின் உட்கருவில் நடுநிலைத்தன்மை உடைய துகள் ஒன்று உள்ளது என்று தீர்மானித்தவர். அதாவது 1920ஆம் ஆண்டு அணுவின் உட்கருவில் நடுநிலைத்தன்மையுடைய துகள் ஒன்று உள்ளது என்று தீர்மானித்தவர் யாருன்னு கேட்குறாங்க. யார் தீர்மானித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூதர்போர்ட் என்பவர் தான் வந்து தீர்மானிச்சிருக்காரு. அதாவது அணுவின் உட்கருவில் வந்து நடுநிலைத்தன்மையோட துகள் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னவர் வந்து ரூதர்போர்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சத்யசோதக் சமாஜ், அதாவது சத்யசோதக் சமாஜ் என்னும் அமைப்பை நிறுவியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஜோதிபா போலே. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சத்யசோதக் சமாஜ் என்னும் அமைப்பை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிபா போலே. பாருங்க, ஜோதிபா கோவிந்தரா பூலே என்பவர் தான் வந்து 1827 மகாராஷ்டிராவில் பிறந்தார். இவர் வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் 1827 பிறந்திருப்பார் ஜோதிபா பூலே என்பவர். சரிங்களா, இவர் வந்து 1852ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளியை புனேயில் திறந்து வைத்தார். அதாவது ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளியை வந்து புனேவில் திறந்து வைத்தவர் யாருன்னா ஜோதிபா பூலே தான். எந்த ஆண்டு தொடங்கி வைத்திருப்பார் அப்படின்னா 1852. அதே மாதிரி சத்யசோத சமாஜ், அதாவது உண்மையை நாடுவோர் சங்கம் என்னும் அமைப்பை பிராமணர் அல்லாத மக்களுக்கும் சுயமரியாதையும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதாக நிறுவினார். சரிங்களா, அதாவது சத்யசோத சமாஜ் என்னும் அமைப்பை நிறுவியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிபா பூலே என்பவர் தான் வந்து நிறுவியிருக்காரு. இதோட இன்னொரு பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா உண்மையை நாடுவோர் சங்கம். சரிங்களா, உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. இது எதுக்கு நிறுவியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதற்காக நிறுவினார். சரிங்களா, அதே மாதிரி இவர் எழுதின முக்கியமான ஒரு நூல் ஒன்று இருக்குது. எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா குலாம்கிரி. அந்த குலாம்கிரி என்ற நூலை எழுதியவர் யாருன்னு எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்டிருக்காங்க. யாருன்னா ஜோதிபா பூலே என்பவர் தான் வந்து இந்த குலாம்கிரி என்ற நூலை எழுதியிருப்பார். இந்த குலாம்கிரி அப்படின்னா அடிமைத்தனம். சரிங்களா, அடிமைத்தனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.